கல்லுப்பை கொஞ்சமாக தூவி பாருங்கள். நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணுற பள்ளி கரப்பாம்பூச்சி எலி தொந்தரவு சுத்தமாக இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நைட்லேயே அதை தலை தெறிக்க ஓட விட்டுடலாம். அது எப்படி வந்து நம்ம ஓட விடுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது போல் நான் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பெரிய பக்கெட்டில் வந்து நான் வந்து கல்லுப்பு வாங்கி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அடிக்கடி நம்ம போய்ட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம். நம்ம கடைகளில் போய்ட்டு வாங்காமல் நம்ம தெருவிலலாம் பார்த்திங்கன்னா வந்து கல்லுப்பு விற்றுட்டு வருவாங்களே, அவங்கக்கிட்ட வாங்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நம்ம கெமிக்கல் இல்லாத வந்து நல்ல உப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வாங்கி செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு பக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவு வந்து கல்லுப்பை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வெயிலில் கூட வந்து நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி கடாயில் போட்டு கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொஞ்சமாக வந்து நல்லா வறுத்து காமிக்கிறேன். தன்மையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி வந்து கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எனக்கு மிக்ஸி ஜார் நல்லா காய வச்சுருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து நல்லா பவுடராக கிடச்சிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அடிக்கடி வந்து நைஸ் சூப் வந்து நம்ம கடைகளில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதே நம்ம கடைகளில் வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து அதிகமான கெமிக்கல்லாம் போட்டு சேர்த்து நமக்கு வந்து தருவாங்க. அது அந்தளவு உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா வந்து நம்ம உப்பு வாங்கி ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா விஷயங்களுக்குமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் என்னெல்லாம் வந்து இந்த தூளுப்பு வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப். நம்ம இது மாதிரி வந்து கடைகளில் வந்து நைஸ் உப்பு வாங்குறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து கிட்னி பிரச்சனைலாம் வருது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால் குடும்பமானவரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பு ரெடி பண்ணி நம்ம வந்து குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் நம்மளாக இருக்கட்டும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து பருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே புழு வண்டு பூச்சி இதெல்லாம் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நாளில் கொஞ்சம் உருண்டையாக கூட வந்து நமக்கு கட்டி ஃபார்மில் பூச்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண நைஸ் சூப்பை இந்த மாதிரி நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்து நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து எத்தனை மாதம் ஆனாலுமே பார்த்திங்கன்னா பூச்சி புழு வண்டு இதெல்லாம் வைக்கவே வைக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்தில் வந்து கொஞ்சம் வெயிலில் நம்ம வச்சு எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே வந்து யூஸ். ஏன்னா வந்து டெய்லி வந்து நம்ம பருப்பு குழம்பு வைக்க போகிறது கிடையாது. வாரத்துக்கு ஒரு 2 டைம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான பருப்பு செலவாகாது. இது மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி மாவாக இருக்கட்டும் மற்ற பொருளாக இருக்கட்டும் நம்ம அந்த மாதிரி வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அரிசி மாவு நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். எனக்காவது வந்து நம்ம வந்து பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அரிசி மாவு தேவைப்படும். அந்த டைமில் தான் 1 டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து வெளியில் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பூச்சி வரதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக வந்து நைஸ் உப்பு இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தூவிட்டு நல்லா வந்து அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை நாள் ஆனாலுமே வந்து அதில் பூச்சி புழு இதெல்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக நம்ம எந்த பொருள் வெளியில் வச்சாலும் அதிகமாக பூச்சி புழு வந்துடுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நீங்கள் உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த பிரச்சனை இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து தேங்காய் உடைச்சி யூஸ் பண்ணும்போது 2 மூடி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதில் ஒரு மூடி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு மூடியை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து வச்சுருவோம். சில டைம் மறந்துட்டு வெளியில் கூட வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு 4-5 நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் படிஞ்ச மாதிரி கொஞ்சம் குழகுழப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸ் உப்பை கொஞ்சமாக தூவி நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நல்லா ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படி இல்லைனா வந்து சில்வர் பாக்ஸில் நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எத்தனை நாள் ஆனாலுமே வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையவே குறையாது. நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம மறுபடியும் எடுத்து தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து இந்த பாக்ஸில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பேலன்ஸ் மிச்சமாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நைஸ் உப்பு தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் வெளியில் வச்சா கூட நமக்கு வந்து அந்த பூச்சிகள் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதிகமான அளவில்
அது வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக வந்து நைஸ் உப்பு தூவி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது போல் நான் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் வந்து ஒரு குட்டி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பட்டை பொடி வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சின்னமன் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பட்டையை வந்து நல்லா வந்து பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். இதுக்கு கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கூட வந்து கொஞ்சம் ஒரு பீஸ் அளவு கட் குட்டி உரல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா அசுக்கி இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்பிக் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து. ஹார்பிக் சேர்த்தோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் அட்டகாசம் பண்ணுற அந்த பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி தொந்தரவுகளில் நம்ம வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருப்போம். நம்ம என்ன தான் வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிலேருந்து எலி, பெருச்சாலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு இல்லையா. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த லிக்விடை வந்து ரெடி பண்ணுறோம். நம்ம அந்த நிறைய வந்து லிக்விடு, பேஸ்ட் இதெல்லாம் வாங்கி நம்ம வந்து வச்சாலுமே அதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒழியவே ஒழியாது ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் பட்டெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட வந்து ஹார்பிக் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். எலி, பல்லி, கரப்பாம்பூச்சி, அந்த பெருச்சாலிக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த வாடை வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தெளிக்கிற எந்த பூச்சிகளுமே வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு 1/2 hour அப்படியே வந்து ஏதாவது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அழகாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன பாட்டில் வந்து இருந்துச்சு. அந்த பாட்டிலில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓட்டை போட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி ஊற்றி ஸ்ப்ரே பண்ண போகிறேன். நான் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக ஸ்ப்ரே பாட்டிலாம் கடையில் வாங்காமல் நம்மளே சூப்பராக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா அதிகமான பல்லி தொந்தரவுலாம் இருக்கும், கரப்பாம்பூச்சி இருக்கும். ஏன்னா நைட் நம்ம வந்து சாப்பிட்டு அப்படியே போயிட்டு நம்ம படுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த தொந்தரவுகள் இருக்காது. அது மட்டும் இல்லாத வாஷ் பேஷனுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து அழகாக தெளித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் சிலிண்டருக்கு கீழேயும் வந்து அதிகமான பல்லி, கரப்பாம்பூச்சிகள் இருக்கும். எலி தொந்தரவு, பெருச்சாலி தொந்தரவுலாம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காய கூடலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமான பல்லி, கரப்பாம்பூச்சி தொந்தரவுகளாக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டு அழகாக வந்து ஃபேனை போட்டு நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம நைட் டைமில் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சோன்னா வாஷ் பேஷன்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா வாஷ் பேஷனில் முக்கிற அந்த கரப்பாம்பூச்சி தொந்தரவுகள்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இந்த லிக்விட் வந்து காலி பண்ணிடணும். ஏன்னா அதில் லைசால் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா மறு டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கவுண்டர் டாப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காலையில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியை நல்லா தெளித்து விட்டு நம்ம வந்து நல்லா வந்து வைப்ஸ் வச்சு வடித்து விட்டோம். இந்த லிக்யூடில் வந்து நம்ம வந்து ஹார்பிக் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணியை நல்லா தெளித்து விட்டு நல்லா தொடச்சி நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாடைக்கு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு எந்தவித பூச்சிகளும் வந்து வரவே வராது. நம்ம நிறைய வந்து லிக்யூடு, பேஸ்ட் இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஒரே நைட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா பூச்சி தொந்தரவுகளும் வந்து ஒழிஞ்சு போயிடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.